அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு 3 வயசு குழந்தைய கேப்சர் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அந்த பெண் தான் அந்த குழந்தையுடைய அம்மா. அந்த பெண்ணுடைய பெட்ரூமில் கட்டிலுக்கு கீழே உள்ள ரேக், அந்த ரேக்கில் ட்ராயர்லேருந்து எடுத்து பார்த்தா அந்த 3 வயசு குழந்தை உள்ளே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த குழந்தைய அந்த ட்ராயருக்குள்ளே இருந்து மட்டும் வளர்த்துருக்குறாங்க அந்த பெண்மணி அப்படிங்கிறது கோர்ட்டுக்கே ஷாக் ஆகுது. ஸோ நீதிபதி இன்றைக்கு தீர்ப்பு வாசிச்சிருக்காரு. தீர்ப்பு வாசிக்கிறப்போ அழுதுருக்காங்க. ஏன் அழுதாங்க, எங்கே நடந்துச்சு, ஏன் ட்ராயலுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஒரு தீர்ப்பு கொடுக்கும்பொழுது நீதிபதி அழுவது அப்படிங்கிறது ஜென்ரலாக நடக்காத ஒரு விஷயம் மக்களே, உலக லெவல்லையே. ஆனால் இந்த தீர்ப்பை கொடுக்கும் பொழுது ஒரு நீதிபதி அழுதுருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்பட்டுருக்கு உலக அளவில் சொல்லணும். என்னென்னால் இந்த மாதிரி ஒரு 3 வயசு குழந்தைய நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த குழந்தைய ட்ராயருக்குள்ளே வச்சு வளர்த்துருக்குறீங்களே. அந்த 3 வயசு குழந்தை வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது வெறும் 8 மாத குழந்தை மாதிரி இருக்குது. ஒல்லியாக, உடம்புல சத்தே இல்லாமல், சாவர கண்டிஷன் நெருங்கி இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. இப்படியா பண்ணியிருப்பீங்க? இதை கேட்குறப்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு பதட்டமாக எனக்கு ஆகுதுன்னு நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். மக்களே ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு மொத்தம் 4 குழந்தைகள், இந்த குழந்தை சேர்த்து 5 குழந்தை மொத்தம். இந்த குழந்தைய கரெக்டாக அவருடைய இந்த பெண்மணியோடைய லவ்வர்னு சொல்லணும், இதை பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா அந்த நபர் கிடையாது. இதற்கு முன்பு இருந்த ஒரு நபர் தான் அந்த குழந்தைக்கு அப்பா. 4 குழந்தை ப்ளஸ் இந்த ஒரு பெண் குழந்தை, மொத்தம் 5 குழந்தை. 5 குழந்தைக்கும் அப்பா வேற ஒருத்தர், அவர் பிரிஞ்சிட்டார். ஸோ அதற்கு பிறகு வேறு ஒருத்தர் கூட அவங்க லிவிங்கில் இருக்கிறாங்க. அந்த பார்ட்னர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருனால், சாவி அவர்கிட்டையும் இருக்குது. ஸோ பாத்ரூம் அர்ஜென்ட்டாக சொல்லிட்டு டாய்லெட் போக வராரு வீட்டுக்கு. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க. மற்ற 4 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிருக்கு. அந்த சமயத்தில் டாய்லெட் போக வந்திருக்காரு. அவர் டாய்லெட் போகிறப்போ அவருக்குன்னு அவங்க இருக்கக்கூடிய ரூம் தனியாக இருக்குது. அந்த ரூமில் டாய்லெட் போயிருந்திருக்காரு. டாய்லெட் போய் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தால் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு அவருக்கு. அந்த சவுண்ட் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பூனை நினச்சிருக்காரு. பூனை உள்ளே வந்துருச்சான்னு நினச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு, பொறுமையாக சுற்றி பார்த்துருக்காரு, எல்லா இடத்தையும் பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு எதுவுமே சவுண்ட் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமா ஒரு பெட்ரூம், அந்த ரூமும் ஒரு பெட்ரூம் தான், உள்ளே போய் பார்த்துருக்காரு. உள்ளே பார்த்தா சவுண்ட் அங்கேருந்து தான் வந்திருக்கு. அங்கே என்னென்ன இங்கே பார்த்து செக் பண்ணி பார்த்துருப்போ அந்த பெட்டு கீழே ஒரு ட்ராயர் இருக்குது. ட்ராயரை எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. அழ முடியாமல் அழுதுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு உடனடியாக சோஷியல் சர்வீஸ் டீம் கால் பண்ணுறார். கால் பண்ணால் அந்த டீம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தை அதுக்கு கால் பண்ணுறாரு. அடுத்தது அந்த பெண்மணிக்கு, அதாவது அந்த குழந்தை அம்மாவுக்கும் கால் பண்ணுறாரு. ஸோ வந்தோடனே அவங்க வந்துடுறாங்க. சோஷியல் சர்வீஸ் டீமும் வந்துடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தலைமுடியை ஷாம்பு கிம்புலாம் போட்டு வாஷ் பண்ணாமல் தான் சடை போட்டுரும் மக்களே. அந்த சடை போட்ட மாதிரி மேட்டட் ஹேர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த குழந்தை முடி இருந்திருக்கு. அடுத்தது உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் இருந்திருக்கு. அடுத்தது டிஃபார்மிட்டிஸ், அதாவது இந்த குழந்தை ஒரு அழகான அமைப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி கோணிச்சிட்டு திரும்பிக்கிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி அந்த குழந்தை இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே அந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் பேலட் இருந்திருக்கு. அதாவது இந்த உதடுக்கு மேலே ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும். அது பல்லு கொஞ்சம் அப்படி திரிச்ச மாதிரி இருக்கும். அதை நம்ம சரி பண்ண முடியும். சில குழந்தை அப்படி வளர்கிறது உண்டு. இது பிகாஸ் ஆஃப் ஜீன் ப்ராப்ளம் தான். இதை சரி பண்ண முடியும். சின்ன வயசு நிறைய குழந்தை சரி பண்ணுவாங்க. அந்த கிளெஃப்ட் பேலட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த குழந்தைய சோஷியல் சர்வீஸ் டீம் தூக்குறாங்க. கிட்ட பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப சாவை நோக்கி நெருங்குற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மால் நரிஷ்ட், ரொம்ப கம்மி சாப்பாடு தான் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டிருக்குன்றது தெரியுது அந்த டீமுக்கு. ரொம்ப டீஹைட்ரேட்டட் குழந்தை கத்த முடியாமல் கத்துது. அப்போ அந்த பெண்மணியும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பெண்மணிட்ட என்ன பேருன்னு கேட்குறாங்க. அந்த பேரை கேட்கும்போது சொல்கிறாங்க அந்த பெண்மணி. அந்த பேரை வச்சு கூப்பிட்டா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல. நம்மளை தான் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தை அப்படி பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் கிட்டத்தட்ட அது சாவு நெருங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே அந்த குழந்தைய கேப்சர் பண்ணி அந்த டீம் கொண்டு போய் ஹோமில் சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்ரீவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கோர்ட்டுக்கு வரலாம்.
கோர்ட்டில் இந்த பெண்மணியை கேட்குறாங்க, இந்த குழந்தைய நீங்கள் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீதிபதி சொல்கிறாரு, இந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான அன்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, அட்டென்ஷன் கிடையாது, அந்த குழந்தைக்கு மற்றவங்க இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்குது, அந்த குழந்தை வெளிச்சத்தையே பார்க்காம இருக்குது, அந்த குழந்தை சோஷியலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ப்ராப்பர் டயட் கொடுக்கலீங்க அந்த குழந்தைக்கு, என்ன சாப்பாடு கொடுப்பீங்க கேட்டிருக்கிறாங்க. நீதிபதி சொல்கிறாங்களாம், அந்த செர்லாக்குன்னு சொல்லுவாங்க மக்களே, சீரியல் அப்படின்பாங்க, அந்த செர்லாக் அப்படிங்கிறத ரவுண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சிரஞ்சில் எடுத்து உரிச்சு இப்படி எடுத்து அதை கொஞ்சம் கொடுப்பாங்களாம். இன்ஃபேக்ட் இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குன்றதே அவங்க அந்த பெண்மணியோட மற்ற 4 குழந்தைக்கும் தெரியாமலே வச்சுருந்துருக்காங்க 3 வருஷமாக. இதோட எப்படினால் இந்த குழந்தைய ட்ராயரில் போட்டு மூடிடுவாங்க, கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க, வருவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடும், வந்து நடுவில் அவங்களுக்கு வேறு ஒரு அஃபேர் வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அந்த நபர் வருவதற்கு முன்பு வரை இவங்க ரூமுக்கு கீழே அந்த குழந்தை இருந்திருக்கு. அந்த நபர் வந்ததுக்கு பிறகு இன்னொரு ரூம் தனியாக வேறு இன்னொரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் யாருமே படுக்க மாட்டாங்க, அந்த பெட்ரூம் ட்ராயர் கீழே அந்த குழந்தைய போட்டாங்க. அந்த அந்த பர்டிகுலர் ரூமை சாத்தியே வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இவங்களும் அந்த பார்ட்னரும் வேறு ரூமில் தங்கிட்டு இருந்திருக்காங்க, குழந்தைங்க வேறு ரூமில் இருந்திருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் அந்த குழந்தை கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க சொந்தக்கார வீட்டுக்கு 3 days போயிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த 3 நாளுமே இந்த குழந்தைக்கு எந்த சவரஷனையும் சாப்பாடும் இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நீதிபதி அழுதுருக்காங்க. இப்படியா நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருப்பீங்க, என்னால் இது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, அழுதுருக்குறாங்க. ஸோ இது முடிந்ததுக்கு பிறகு சோஷியல் சர்வீஸ் டீமை விசாரிக்கிறாங்க நீதிபதி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தை எனக்கு தெரிந்து பார்த்த 2வது முகம் எங்கள் முகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முகம் அந்த பெண்மணி, செகண்ட் முகம் இவங்க. ஸோ வெளியே இந்த குழந்தை மற்ற முகங்களை பார்க்கல, ஒரு ஃப்ரெஷ் ஏரை கூட வாங்கலை, ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடையாது அந்த குழந்தைக்கு, இப்படி இந்த குழந்தை உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க பெண்மணி தரப்பு டிஃபென்ஸ் லாயர் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, இந்த ட்ராயர் எப்பவுமே பூட்டியெல்லாம் இருக்காது, திறந்தும் இருக்கும், எப்போல்லாம் இந்த லேடி ஆஃபீஸ் போகிறாங்களோ அப்போ என் ட்ராயர் திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஷேப்லேயே இல்லை. அது 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு 3 வயசுனால் நடக்கிற ஸ்டேஜில் இருக்கணும், பட் நடக்கவே இல்லை அந்த குழந்தை. கிட்டத்தட்ட 8 மாத குழந்தை அளவுக்கு அந்த குழந்தை இருந்திருக்கு. அது ஃப்ரீயாக விட்டுருந்தால் அந்த குழந்தை நடப்பயிற்சி பழகிருக்கும், அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். அந்த குழந்தை குளிப்பாட்டவே இல்லைன்றாங்க. குளிப்பாட்டாமல் உடம்பு ஃபுல்லாக அந்த ரேஷஸ் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ இந்த ட்ராயரை திறந்து வச்சுட்டு போகிறது வேறு விஷயம், ஆனால் அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் இருந்துச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கோர்ட்டில். அட்டென்ஷன் கிடையாது. ஸோ இப்படி இந்த குழந்தையை வளர்த்துருக்குறீங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜ் போயிருக்கு. இப்போது அந்த குழந்தை கொஞ்சம் தேறி வருதுன்னு சொல்கிறாங்க சோஷியல் சர்வீஸ் டீம். அதற்கு பிறகு இந்த போலீஸ் விசாரிக்கிறாங்க. காவல்துறை சொல்கிறாங்க, சார் இந்த ட்ராயர் நாங்கள் விசாரிக்கிறப்போ இதை க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த பெண்மணி, ஆனால் இது க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் 3 வயசு குழந்தை வெளியே ஏஞ்சி நடமாடாமல் இருந்திருக்கு. நான் கேட்குறப்போ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, நான் ப்ரெக்னென்ட் எதிர்பாராமல் நான் ஆயிட்டேன். ஸோ இந்த குழந்தைய எனக்கு பெற்றுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு, வேறு வழி இல்லாமல் நான் பெற்று எடுத்துட்டேன். இப்போ இந்த குழந்தைய வளர்க்க எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் இப்படி போட்டு நான் வச்சுருந்தேன். இந்த குழந்தை ஒரு வேளை இறந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லவே இல்லை. இப்போது இவங்க தரப்பு லாயர், இந்த பெண்மணி தரப்பு லாயர் சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைனால் இவங்களுடைய முதல் கணவர் அப்படிங்கிறவர் ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்டு கூட வாழ்கிறது கஷ்டம். மற்ற 4 பிள்ளைகளும் இவங்க இப்படி தான் பெற்று எடுத்துருக்குறாங்க. அந்த 4 குழந்தைகளுக்குமே அன்பு, பாசம், அரவணைப்புலாம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. எங்கேயுமே அது அந்த குழந்தைகள் மிஸ் ஆகலை. கோவிட் சமயத்தில், கோவிட் லாக்டவுன் சமயத்தில் அப்யூசிவ் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பெண்மணி கருத்தரிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் கருத்தரிக்கிறாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அது முடிந்ததுக்கு பிறகு அந்த ஹஸ்பண்டை பிரிஞ்சிடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. அதற்கு பிறகு இந்த குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தை போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்யூசிவ் ஹஸ்பண்டால். ஸோ அதனால் தண்டனையை குறைச்சி கேட்குறாங்க அவங்க தரப்பு வக்கீல். இது எதிர்ப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு நீதிபதி சொல்கிறாரு, ஒரு குழந்தையை அது வார்த்தை பயன்படுத்துறாரு, இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு பயன்படுத்துகிறார். ஒரு குழந்தையை, ஏன்னால் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தைய அறிவாளியாக வளரும்ன்றது நம்ம பார்த்த விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு குழந்தைய 3 வயசு குழந்தை
8 மாத குழந்தை போல் தோற்றம் அளிக்கிறது அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு கம்மி சாப்பாடு, காற்று வசதி எதுவுமே இல்லாமல் வளர்த்துருக்கிறீங்கன்றது எவ்வளோ குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த குழந்தை குளிப்பாட்டில் சடை போட்டிருக்கு, உடம்புலாம் வந்து நெளிச்சு ஒரு மாதிரி வளைஞ்சு கிடக்க அந்த குழந்தை, ப்ராப்பர் ஷேப்பில் இல்லை, முகம்லாம் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குது, பல்லில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்குது உதட்டில், அது சரி பண்ணப்படலை, அந்த குழந்தைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தரல, எதுவுமே தராமல் வச்சுருக்கிறீங்க. இது மன்னிக்க முடியாது. என்னதான் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொன்னாலும் அதை மன்னிக்க முடியாத குற்றம் சொல்லிட்டு இந்த பெண்மணிக்கு 7.5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க மக்களே. இன்றைக்கு தீர்ப்பாக இருக்குது. தீர்ப்பான இடம் செஸ்டர் கிரவுன் கோர்ட், நார்த் ஈஸ்ட் இங்கிலாந்து. இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் மக்களே. இது நம்ம கேட்குறப்பே நம்ம பயமாக இருக்குது. எப்படி ஒரு சின்ன குழந்தைய 3 வருஷமாக அந்த ட்ராக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்கன்றது. நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தாலே எந்திரிச்சு நிற்க முடியல அப்படின்னாலே முதுகுலாம் வலிக்கும். சம்டைம் உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப நம்ம வந்து படுத்தே வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும்போது நமக்கு பெட் சோர் ஏற்படும். அதை பெட் சோர்னு சொல்லுவாங்க. முதுகுலாம் ஒரு மாதிரி வலிக்கும், ஸ்பைன் வலிக்கும், என்ன படுத்தே இருக்க மாதிரி இருக்குன்ற ஃபீல் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும், பெட்டிடனாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த பெட்டுடைய அமைப்பை மாற்ற சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்க்ளைண்டாக வைங்கன்பாங்க. படுத்தே இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு வந்து இன்னும் நோய் அதிகமாகவும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன குழந்தை கத்த முடியாது, சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அழ மட்டும் தான் முடியும். அந்த அழைக்கு கூட அந்த பெண்மணி வந்து செவி சாய்க்காமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நினச்சி பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது மக்களே. இந்த கொடூரத்துக்கான தண்டனையாக 7.5 வருஷம் கொடுத்துருக்குறாங்க நீதிபதி அவர்கள். ஸோ இதற்கு மேல் அந்த குழந்தை ஹோமில் தான் இருக்கும். அந்த குழந்தையை இந்த 4 பிள்ளைகள் தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் போய் பாட்டு வரலாம் ஹோமில். இப்போ இந்த குழந்தை தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 குழந்தைகளுக்கும் ஒரு தங்கை இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 குழந்தைகளும் சந்தோஷப்படுறாங்க இந்த தங்கையை நினைத்து கொண்டு. ஆனால் இந்த அம்மா சந்தோஷம் இல்லைன்ற தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.